தீனுக்கு நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இஸ்லாத்துக்கு முன்னால ஏதாவது பலன் இருக்கா? 5 நேரம் நீ தொழுகிறீன்னா உன் கபூர்ல பாம்பு கடிக்காம தேல் கடிக்காம நீ பாதுகாத்துக்கிற. ஜக்காத்து நீ கொடுக்குறீனா நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க எதை வச்சு கொடுக்குற? ஒத்த உடிச்சதுலையா? அல்லாஹ் கொடுக்குற இடத்துல கொடுக்குற. ஜக்காத் எதில் கொடுக்குற? 102,000 ரூபாய் கொடுக்குற. அல்லாஹ் உனக்கு 98 ரூபாய் கொடுக்குறான். 97,000 ரூபாய் நீ எடுத்துக்க சொன்னா உன்னை 2,000 ரூபாய் கொடுக்க சொல்றான். அது ஒரு பெருசா எனக்கு தெரியல. என்னடா இல்ல ஏன் 97,000 ரூபாய் கொடுத்து 2,000 ரூபாய் எடுத்துக்கிட்டா என்னன்னா எனக்கு தோணுச்சு. ஏன் மென்டாலிட்டி சொல்றேன். அதுக்காக தீன் சொல்றது நான் மாறுபட்டு சொல்ல. I am a strict adherent and follower of Islam, but I have got certain liberty to think over Islam. ஏன் அல்லாஹ் நம்மள 97 ரூபாய் எடுத்துக்க சொல்லி இருக்கணும்? 97 ரூபாய் நம்ம ஏத்துக்கணும். 2,000 ரூபாயை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத விட 2,000 ரூபாயை நம்ம வச்சுக்கிட்டு 97 ரூபாயை கொடுத்தா என்ன நான் யோசிச்சேன். அதனால என் சொத்து சோகத்துல பள்ளியாசு கொடுத்து வந்துட்டேன். ஏன்னா அல்லாஹ் 2,000 ரூபாய் கொடுத்து ஏத்தா நீ ஒரு நேரம் சோறு போடு என்கிட்ட கேட்கும்போது 1 ரூபாய் கொடுன்னு கேட்கும்போது உனக்கு 5 ரூபாய் கொடுத்தா உனக்கு முகப்பத்தா தான் இருக்கும். அதனால நான் பார்த்தேன் எனக்காக நீ ஒரு நாள் 5 நேரம் தொழுக அல்லாஹ் 1000 பூரா தொழுதுட்டே இருக்க கிளம்பி வீட்டுக்கு போய் 15 வருஷம் ஆச்சு. எனக்கே மறந்து போச்சு எங்க ஊர் எங்க இருக்குது என்னன்னு தெரியல. எங்கேயாவது ரோட்ல பார்த்து எங்க அண்ணன் தம்பின்னு யாரும் வந்து நின்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தானே. சரி இந்த அந்த வக்கீலுக்கு பீஸ் கொடுத்துருக்காங்க. அதோட சரி அது தப்பு இல்லைங்க. தப்பு கிடையாது. எனக்கு தெரியல தப்பா தெரியல. என் முகப்பத் அதுல. அதனால நான் மௌத்தா போகவும் தயார். சும்மா வீணா போய் எரும வாழ்க்கை வாழ்றதை விட மிருக வாழ்க்கை வாழ்றதை விட நிலையற்ற ஒரு வாழ்வு வாழ்வதை விட நிம்மதியான ஒரு வாழ்வு ரைட் அண்ட் ராயல் லைஃப் ஃபார் காட். அதுக்கு பெயர் தான் அர்ப்பணம் சமர்ப்பணம். அதுக்கு பேர் தான் இஸ்லாம். நம்மளை நாமளே இறைவனுக்கு அர்ப்பணிச்சுக்கணும். வேற ஏட்டா போய் கண்ட கழுதிகளுக்கும் நபுசுகளுக்கு அர்ப்பணிச்சுட்டு தெரியறத விட அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். தப்பே கிடையாது. It is a conservative concrete idea. அது நீங்க சொன்னால தப்பில்ல இல்ல நீ வாழணும் அப்படி இப்படின்னு சப்ப கட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். Don't adulterate. எனக்கு தேவை என் தர்மார்க்கத்தின் மீது வெறி உணர்வு என் நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது என் நெஞ்சில ஒரு மஸ்த், அது ஒரு கிக், எனக்கு ஒரு விதமான போதை. அத நீ பைத்தியம் சொல்லிக்கோ, பித்தத்துன்னு சொல்லிக்கோ, வெறின்னு சொல்லிக்கோ, சட்ட விரோதம் சொல்லிக்கோ, தேச துரோகம் சொல்லிக்கோ, இருந்தாலும் அதைத்தான் நான் செய்வேன் 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 செய்வேன்.